அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளையும் இந்த அருமையான புதன்கிழமையையும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என் இருதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு கவலையையும் பயத்தையும் மனவேதனையையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை என் உள்ளத்தில் நிரப்பும். கர்த்தாவே, தாவீது எத்தனையோ சோதனைகளை சந்தித்த போதும் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்று உறுதியாக நம்பினார். அதுபோல எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புகிற விசுவாசத்தை எனக்கு தந்தருளும். அன்னாள் தன் கண்ணீரை உமது சந்நிதியில் ஊற்றிய போது அவள் மனம் சமாதானமடைந்தது. அதுபோல என் கண்ணீரையும் என் பாரங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். என் இருதயத்தை தேற்றி புதிய நம்பிக்கையால் என்னை நிரப்பும். தானியேல் சிங்கங்களின் கெபியில் இருந்தாலும் உம்முடைய சமாதானம் அவரை விட்டு போகவில்லை. நானும் எந்த பிரச்சனையின் நடுவில் இருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் என்னை தாங்கட்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கூட உம்மை துதித்தார்கள். அவர்களுடைய சூழ்நிலை அல்ல, உம்முடைய சமாதானமே அவர்களை ஆட்கொண்டது. அதுபோல என் சூழ்நிலைகளை விட உம்முடைய வல்லமையை பார்க்கும் விசுவாசத்தை எனக்கு கொடும். பரிசுத்த ஆவியானவரே, என் சிந்தனைகளை உமது சமாதானத்தால் காத்தருளும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று வாக்குத்தத்தம் செய்தபடி உமது சமாதானம் என்னை ஆளுகை செய்யட்டும். என் குடும்பத்தில் சமாதானம் நிலவட்டும். என் வீட்டில் அன்பு பெருகட்டும். என் வேலை, ஊழியம், உறவுகள் அனைத்திலும் உம்முடைய சமாதானம் வெளிப்படட்டும். கோபம், குழப்பம், பதற்றம், மன அழுத்தம் ஆகிய அனைத்தையும் நீக்கி உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். இன்று நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வழி நடத்தும். என்னை சந்திக்கும் அனைவருக்கும் சமாதானம்